வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் ரொம்பவும் அதிர்ச்சிகரமான விஷயமா போயிட்டுருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த டிவோர்ஸ் வழக்கு தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. இது ஒரு சாதாரண கணவன் மனைவி டிவோர்ஸ் தான் அப்படின்னாலும் இதுக்கு அவங்க அந்த கேஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயந்தான் இந்த சர்ச்சைக்கும் பரபரப்புக்கும் முக்கிய காரணமாக இருக்குது. அதில் அவங்க என்னென்ன விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை கூட தகாத உறவில் அவர் இருந்துட்டு வராரு. கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸாக அந்த உறவில் அவர் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச இருந்த விஷயம் இப்போ எனக்கு தெரியாமையும் ரகசியமாகவும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 2021 இருந்தே அவர் என் கூட பேசுகிறத நிறுத்திட்டாரு. நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் நாங்கள் தனித்தனியாக தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமாக நான் லண்டனில் தான் வசிச்சுக்கிட்டு வரேன். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2023 விஜய் தன்னுடைய ஃபினான்ஷியல் சுதந்திரத்தையும் நிறுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் அவங்க மேலே சங்கீதா விஜய் முன் வச்சிருக்கிறதா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட பெரிய அரசியல் விமர்சகரான நம்ம சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போலேருந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே சொன்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ அஃபிஷியலாக வந்த ஒரு நியூஸ் படி ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது. ஒரு 10 or 15 டேஸில் நடக்க போகுது. ஆனால் அந்த ஒரு கேவலமான வேலையை கண்டிப்பாக இப்போ ஆளும் தரப்பினர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட 99% நம்புகிறேன். ஆனால் அந்த 1% ஏன் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்த ஆட்சிக்கு வரத்துக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்காக அந்த 1% நான் விட்டு கொடுக்குறேன். ஏன்னா இந்த விஷயம் ஏற்கனவே அரசல் புரசலாக இருந்த விஷயம்தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% அவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் நிறைய தடவை வந்திருக்கு. ஆனால் அது பெருசாக பார்வைக்கு வராததுக்கு போனதுக்கு காரணம் இது ஒரு சாதாரண கணவன் மனைவி விவாகரத்து அப்படிங்கிறதுனால அது யாருடைய பார்வைக்கும் பெருசாக வராத போச்சு. ஆனால் இப்போ இன்றைக்கி மொத்த தமிழகமே இதை உற்று நோக்கிறதுக்கு காரணம் இன்னும் எலெக்ஷனுக்கு 1 மாதம் தான். தாவேக தலைவர் விஜய் மேலே இருக்கிற அந்த ஃபேமிலி பேரியர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உடைச்சிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு பெண்கள் கிட்ட இருந்து வர அந்த வாக்கு சதவீதம் கண்டிப்பாக குறையும். ஏன்னா தமிழகத்தில் பெண்கள் நிர்ணயிக்கிற அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சாணி மாதிரி. கண்டிப்பாக அது விஜய் பக்கம் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி அதை அவங்க உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற இந்த டைமை அவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு நான் கெஸ் பண்ணினேன். ஆனால் இன்னைக்கு அது நடந்துருச்சு. எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்தாலும் இந்த விஷயம் ஒரு பர்சனல் ஃபேமிலி விஷயத்தை கூட ஒரு இஷ்யூவாக மாற்றுறதுக்கு தயங்காத ஆளும் வர்க்கத்தினரை பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரும் அரசியல் விமர்சகரான நம்ம சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முன்னாடி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம சங்கீதா விஜய் அந்த கேஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போகுதோ, அதை விட வைரலாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போலேருந்து ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ், அவங்க பேசின வீடியோஸ் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அதாவது சங்கீதா விஜய் பற்றி நிறைய பேர் என்ன சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொறுமையோட சிகரமாக நம்ம சங்கீதாவை சொல்லலாம். அதாவது இவ்வளோ பெரிய ஆக்டரோட மனைவி, பெரும் ஒரு பொருளாதார நிபுணர், இந்த மாதிரி பல்வேறு இதை வகிச்சிட்டு வர இவங்க ரொம்பவும் பெரிய பொறுமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபாதர் இன்லாவான சந்திரசேகரே சொல்லியிருக்காரு. பல தடவை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மருமக சங்கீதா மாதிரி குழந்தைங்கள ரொம்ப ஒரு பாதுகாப்பாக கவனிச்சுக்கிற ஒரு பர்சனை யாராலையுமே பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற வாழ்க்கையோட ட்ரெண்ட்லேருந்து அப்படியே சுத்தமாக மாறி ஃபேமிலி, கணவர், வீடு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு நேர வேலையாக இருக்கும். அதாவது குழந்தைங்களோட சின்ன சின்ன அசைவை கூட கவனிக்கிறது சங்கீதா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். குழந்தைங்க ஒரு வீக்லி ஒன்ஸ் நம்ம வீட்டுக்கு 1 or 2 hours வர்றாங்கன்னா, அப்போ கூட குழந்தைங்களுக்கு நம்ம ஆசையாக ஒரு விஷயத்தை கொடுத்தா குழந்தைங்க உடனே அவங்க அம்மாவை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் குழந்தைங்களோட விஷயத்தை அவங்க நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் கரியர் அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையுமே சங்கீதா ரொம்பவும் கான்சியஸாக இருந்ததுனால தான் இன்னைக்கு விஜயால கரியரில் இவ்வளோ தூரம் முன்னேற முடியுது. லைஃப்பில் ஒரு பர்சன் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பின்னாடி ஒரு ரைட்டான உமன் அப்படிங்கிறதுக்கு சங்கீதா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஒரு இன்டர்வியூலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே வருவாங்களாம். அது சங்கீதா விஜய்க்கு ரொம்ப பிடிக்குமா. சங்கீதா விஜய்க்கு ஆடம்பரமான ஒரு
பரிசு பொருட்களோ அந்த மாதிரி விலை உயர்ந்த புடவைகள், நகை இந்த மாதிரி எந்த விஷயமே பிடிக்காதான். அவங்க கிட்ட அந்த குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறதோ அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஒரு பேஷண்ட்டான ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் எந்த விதமான எக்ஸைட்மெண்ட்டையுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நான் எப்பெல்லாம் வந்து அவகிட்ட ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேனோ அப்போ அவங்க கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் ரொம்ப அதை காத்திருந்து அவங்கள வெயிட் பண்ணி நான் அந்த விஷயத்த சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார். இதுலேருந்தே எப்படி தெரியுது அப்படின்னா அவங்க கணவன் மனைவிக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு உறவு ஆழமாக இருந்திருந்தா இன்னைக்கு கெரியரோட உச்சத்தில் இருக்கிற விஜய் 27 ஆண்டு காலமாக தன்னுடைய கல்யாண வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்மளால் இதில் புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கி விஜயோட மனைவி கொடுத்துருக்கிற இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இன்றைக்கி விஜயோட அந்த டிவிக்கே அப்படிங்கிற அந்த அந்த கட்சியை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இன்றைக்கி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு 2-3 டேஸாக என்ன ஒரு விஷயம் தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40-50 வயது மதிக்கத்தக்க பெண்கள் வந்து நிறைய பேர் நாங்கள் தாவேக்காலேருந்து விலகுறோம் அந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அவங்க முறையான டிவிக்கே உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. திடீர்னு வந்து ஒரு 40-50 பெண்கள் வந்து நாங்கள் கட்சியிலேருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமாக சொல்கிறது வந்து இதை பார்த்தாவே நல்லா தெரியுது. இது கண்டிப்பாக ஒரு செட்டப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து அதிகமாக திமுக கூட்டங்கள் அங்கங்கே நடக்கிறத வந்து நிறைய பெண்கள் 4-5 பேராக ஒரு அணியாக போகிறத எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏன் அவங்களுடைய ஐடி விங் வந்து இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா இதனால் விஜயோட அந்த பெண்கள் கிட்ட இருக்கிற அந்த இமேஜை வந்து ஈஸியாக உடைக்க முடியும் அப்படிங்கன்னு அவங்க கணக்கு போட்டிருக்கலாம்ல. ஏன்னா ஒரு அரசியல் மேடை அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது யாருமே தங்களுடைய ஒரு பர்சனலோட வாழ்க்கை அதாவது குடும்ப வாழ்க்கையை வந்து அரசியலில் இழுத்து பேசுறது அப்படிங்கிறது நாகரிகமற்ற செயல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற எல்லா கட்சிகளுமே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அடுத்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காகவோ இல்லை அடுத்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ யார் எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது இந்த டிவோர்ஸ் கேஸை மறுபடியும் தோண்டி எடுத்து அவங்க பண்ணுற நாடகம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதையும் தாண்டி கண்டிப்பாக தாவேகா தலைவர் விஜய் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சமரசம் பேசி ஏப்ரல் 20 வந்து நடக்க இருக்கிற அந்த கோர்ட் ஆஜராகிற அந்த விஷயத்தை தடுத்து இதை சுமூகமாக முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு 90% எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க வந்து பேசாது இருக்கிறதா இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே. ஏன்னா அவருடைய முழுக்க அவருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து சூப்பர் ஸ்டாரோட இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தார். இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சினிமா எனக்கு கொடுத்தது போதும், நான் இந்த சினிமா எனக்கு இந்த அளவுக்கு தூக்கி வச்ச என்னுடைய ரசிகர்களுக்கு திருப்பி ஏதாவது நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இன்றைக்கி அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் ஒரு தனி மனுஷனாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற சொல்கிறது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான விஷயம். ஏன்னா ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு இதாவோ அவரை பிடிக்கல அப்படிங்கிறது வேறு விஷயம். உங்களுக்கு கட்சி கொள்கைகளில் ஏதாவது முரண்பாடு இருக்குதா? இன்னைக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்காக அவர் போய் சொல்கிற திட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருக்குதா? இதுக்கு முன்னாடி இது இப்படி இருந்தது, நான் இதை இப்படி கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை பிடிக்காத மாதிரி ஏதாவது இருக்குதா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் நீங்கள் பிடிக்கல முரண்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக தாவேக்காலேருந்து அந்த ரீசனை சொல்லிட்டு விலகிடலாம். அதுக்கு உறுப்பினராக இருக்கணும். சும்மா வந்து ட்ராமா பண்ணுறதுக்காக இங்கேருந்து நாங்கள் தாவேக்காலேருந்து விலகுறோம், விஜய்க்கு டிவோர்ஸ் ஆக போது தகாத இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களால் ஒரு தனி மனுஷனை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவும்